ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம வந்து கேப்டனாக வந்து தீபக் இதை அட்ரஸ் பண்ணதை பற்றி பேசலாம். இதில் வந்து முத்து வந்து ரொம்ப தெளிவாக வந்து எழுந்து என்ன சொல்கிறாருன்னா, அருணுக்கும் மஞ்சரிக்குமான பிரச்சனை இந்த பர்சனல் விஷயம் தான் இப்போ பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கோத்து விட்டார். அப்போ அருண் நடுவில் வந்துட்டு இப்படிலாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அது அவர் ஒன்று அதுக்கப்புறம் முத்து ரொம்ப நியாயமாக ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, அது நியாயம் இல்லை, அவர் நியாயம்னு நினச்சிட்டு ஒன்று சொல்கிறாரு. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறாரான்னு கேட்டால், இப்போ அருண் முத்து ஒன்று சொல்கிறாரு. முத்து வந்து ஃபஸ்ட்டு பேசுறதுக்கும் ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் அவர் பேசுனதுக்கும் இப்போ ஒரு 2 வீக்ஸு இல்லை இப்போ இந்த வீக்லலாம் அவர் பேசுகிறதுக்கும் செய்கிறதுக்கும் ஒத்து போகவே இல்லை. ரெண்டுத்துக்குமே கான்ஃப்ளிக்ட் இருக்குது. முன்னுக்கு பின் முரணாக தான் அவரும் பேசுகிறாரு. ஆனால் அது மற்றவங்களுக்கு புரியாதுன்னு நினச்சிட்டு அவர் பேசுகிறாரு. அப்பட்டமாக தெரியுது. மஞ்சரி பண்ணுறது எப்படி தெரியுதோ அப்படி முத்து பண்ணுறதும் தெரியுது. ஆனால் அவர் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னு தன்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதுனால அது ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் வெளில அவருக்கான டவுன்ஃபால் இருந்துகிட்டு தான் இருக்குது. இது அவருக்கு தெரியாது. மேபி வீக்கெண்டில் எதையாச்சும் சொல்லி அவரை வார்ன் பண்ணால் மட்டும்தான் அவர் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது அவருக்கு தெரியும். அதை நம்ம வீக்கெண்டில் பார்க்கலாம். வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா முத்து, இப்போ வந்து எனக்கான டெசிஷன் என்னென்னா, இப்போ கிச்சன் டீமில் 6 பேரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிச்சன் டீமுக்கு பண்ணுற நன்றி கடன்ற மாதிரி ஒன்று சொல்கிறார். அவ்வளோ நல்லவரா முத்து நீங்கள்? அவ்வளோ நல்லவராக இருந்தால் அவங்க ப்ரெட்டை கொடுத்தோன்னே சும்மா சாப்பிட வேண்டியது தானே. மற்றவங்கெல்லாம் வேணும் வேணான்னு ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது, மஞ்சரி வந்து ஒரு பஞ்சாயத்தே அங்கே போயிட்டுருக்கும்போது, நீங்கள் வந்து சௌந்தர்யாவை எழுப்பி அங்கே போய் ப்ரெட்டை போட சொல்லி சாப்பிட்டுட்ருக்கீங்களே, இதுதான் நீங்கள் அவ்வளோ நன்றி கடன் பண்ணுறதா? ஏன் அந்த ப்ரெட்டை அப்படியே சாப்பிடலாமன்னு மஞ்சரிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அங்கே சொன்னவங்களுக்கும், இல்லைப்பா அவங்க ஆல்ரெடி நிறைய வேலை செய்கிறாங்க, இதில் இது வேறு பண்ணுமா அப்படின்னு சொல்லி மற்றவங்கள சமாதானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் வேணும்னு சொல்லி நீங்கள் அதோடு மட்டும் நிற்காமல் சௌந்தர்யாவை போட சொல்லி அங்கே நின்று சாப்பிட்டுட்டு தீபக் கிட்டே அதை கேள்வி, இப்போ இதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இப்போ அவங்க வந்து டோஸ்ட்டுன்னு கேட்குறாங்க, முடியும்னா அது முடியும்னு பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தப்பு? ஆளும் இருக்குது, அடுப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தீபக் கிட்ட கேட்டிங்களே முத்து. அப்படி பண்ண நீங்கள் இங்கே வந்து நியாயம் பேசுகிறீங்களா? இப்போ நீங்கள் நல்லவராக இங்கே காட்டிங்க, அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இப்போ குரூப் முன்னாடி நல்லவங்களா காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்று. அதுக்கப்புறம் மஞ்சரி விஷயம் வரும்போதெல்லாம் அருண் சப்போர்ட்டுக்கு முத்து சப்போர்ட்டுக்கு வராரா அப்படிங்கிற மாதிரி அருணுக்கு ஒன்று எப்பயுமே இருக்கும். அதை வந்து எப்பயுமே வந்து அப்ஜெக்ட் பண்ணி தான் வந்து முத்து பேசுவார். இது ஒன்று. சரி, இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஜாக்லின் மஞ்சரி அவங்களுக்கான விஷயத்துக்கு வராங்க. அப்போ மஞ்சரி பேசும்போது ஜாக்லினும் வந்து ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் காட்டுறாங்க. அதுவும் தேவையில்லாத எக்ஸ்பிரஷன் தான். இவ்வளோ நேரம் முத்து பேசினதும் அவ்வளோ நேரம் ஆர்குமெண்ட், அதாவது ஜாக்லினுக்கும் மஞ்சரியை பிடிக்கலங்க. ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே அவங்கள பிடிக்கலங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல சௌந்தர்யாவும் ஏதோ ஷட்டப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது ஷட்டப்னு சொல்கிற பட்சத்தில் அது முன்னாள் பொம்மை டாஸில் நடந்த பஞ்சாயத்தை மஞ்சரி எடுத்துகிட்டு வராங்க. இது ஏன் அவங்க எடுத்துகிட்டு வராங்க? தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. அவங்க நாமினேஷனில் இருக்காங்க. அப்போ என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ எவ்வளோத்தையும் தான் அவங்க கொண்டு வருவாங்க. ஒன்று. இப்போ அந்த பிரெட் டோஸ்ட் விஷயத்தில் ஜாக்லின் கிட்ட போய் மஞ்சரி வந்து அங்கே வந்து தவா இன்னொன்று இருக்கா, அடுப்பு இன்னொன்று இருக்கான்னு கேட்டது இங்கே வந்து அவங்க மாற்றி சொல்லிடுறாங்க மஞ்சரி. அப்போ ஜாக்லின் அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் இங்கே மாற்றி சொல்லாதீங்க, அங்கே நீங்கள் வந்து என்ன கேட்டீங்க, பட்டர்னு தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கரெக்டு தான், அங்கேயும் மஞ்சரி மாற்றிக்கிட்டாங்க. ஒன்று. சௌந்தர்யாவும் ஷட்டப்னு சொன்னது, என் முந்தா நேற்று வந்து ராணவ் வந்து ஜாக்லினை வந்து அந்த என்னது பொத்திட்டு போ அந்த மாதிரி ஒரு பேர்ட் வேர்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிடுவார் இல்லைங்களா? அப்போ அதை சொல்லும்போது இது இப்போ நீ மட்டும் நான் வந்து இங்கே ஷட்டப்னு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா அவங்களுக்கு சொல்லுவாங்க. சௌந்தர்யம் இந்த இடத்துல கொஞ்சம் கத்தனா மாதிரி தான் இருந்தது. மஞ்சரியை பிடிக்கலன்றது அப்பட்டமாக ஜாக்லினும் சௌந்தர்யாவும் காட்டின மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஜாக்லினுக்கு ஓகே, அங்கே வந்து அந்த கிச்சன் டீம் செய்கிறது வேலை கஷ்டம் இல்லைன்னு சொல்ல. அப்போ நீங்கள் ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தும் ஏன் கூப்பிட்டுக்கலன்றது ஒரு கொஸ்டின் வருது. இல்லை கூப்பிட்டுக்க சொல்லி ஏன் கேப்டன் சொல்லலைன்னு ஒரு கொஸ்டின் வருது. இல்லை அதே தப்பை முத்து பண்ணியிருக்காருன்னா அவரை யார் கொஸ்டின் பண்ணலைன்னு ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் மஞ்சரி வந்து எடுத்து வச்சு அவங்க பொறுமையாக சொல்லும்போது இந்த இடத்துல தீபக் ரொம்ப நியாயமாக, நான் இதுக்காக தான் வந்து கிச்சன் பக்கம் யாருமே போகாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். அவங்க செய்யட்டும் அப்படின்னாக்கா, இப்போ யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதை கேட்க வராங்க. அது இவங்க முடியும்னு சொல்கிற இடத்துல தான் பிரச்சனையே வருது. இல்லை ஒரு சிலருக்கு மட்டும் முடியும், ஒரு சிலருக்கு மட்டும் முடியாதுன்னு சொல்கிறத பார்ஷியாலிட்டிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தீபக் மாறி மாறி இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு, அதனால நான் ஒரு ஃப்ளவர் ஒன்று கட் பண்ண போகிறேன்னு மஞ்சரி சொல்லுமா, அதுக்கு யாரும் ஒத்துக்கல. அது எப்படி அப்படி இருக்காரு, இப்படி இப்போ மட்டும் தான் அவர் மாறினார். அப்போ கேப்டனாக இருக்கிற இப்போ அவர் வந்து டென்ஷன் ஆயிட்டார். 4 நாள் அவர் பொறுமையாக தானே இருந்தார். இப்போ தானே டென்ஷன் ஆயிட்டார். அதே அவர் வந்து கேப்டனாக இல்லைன்னு சொல்லி தானே டென்ஷன் ஆனார். இப்போ கேப்டனாக வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. இல்லைனா அப்போது கேப்டனாக இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வேணால் பேசலாமா? அப்போ போன வாரம் நானும் அப்படி தானே ப்ரெஷரைஸ்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு நியாயத்தை தான் அவங்க அந்த நியாயத்தை கொண்டு வரணுன்றதுக்காக இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. அவங்க வாயிலே இவங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று.
இதாச்சு. இப்ப இதுக்கு நடுவுல தர்ஷிகா, அருண் பஞ்சாயத்து வேற வருது. இதுல அருண் எழுந்து என்ன சொல்றாருன்னா, மஞ்சரி அவர் பங்குக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாரி, மஞ்சரி வந்து நேத்து வந்து தர்ஷிகா நாங்கலாம் நைட்ல உட்காந்து சாப்பிடும்போது, அந்த தக்காளி தொக்கு ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு. நாங்க வச்சுக்கிட்டோம். அதுக்கு வந்து என்ன என்னது ஒளிச்சு வச்சு சாப்பிடுறீங்களான்னு ஒண்ணு கேட்டுட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க அந்த வார்த்தைய மீன் பண்ணல. ஆனா அந்த இன்டென்ஷன்ல மீன் பண்ணாங்களான்னு கூட தெரியல. பட் ஆனா அப்படி அவங்க சொன்னது அப்படிதான் புரிஞ்சிருக்கும். ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு. அதாவது அந்த நம்மளுமே அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்துருக்கோம். என்னடா இது தக்காளி தொக்கு ஏதோ இருக்கு. அப்ப எங்களுக்கெல்லாம் வைக்கவே இல்ல. நீங்க மட்டும் திங்குறீங்களா? அப்படின்னு. திங்குறீங்களான்னு வேற கேட்டிருப்பாங்க. சாப்பிடுறீங்களான்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க. திங்குறீங்களான்னா, அது கொஞ்சம் லோக்கலா அது பேசுற மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கலாம். அப்போ அது வந்து டக்குனு அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துல அவங்க அதெல்லாம் காமெடியா தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல முத்து இருக்காரு, விஷால் இருக்காரு, தர்ஷிகா இருக்காங்க. கிச்சன்ல ரஞ்சித், சத்யா, அருணு, அ இன்னும் யாரோ கூட சமைச்சிட்டு இருக்காங்க. சிவகுமார். 4 பேரும் சமைச்சிட்டு இருக்காங்க. இங்க மஞ்சரி வந்து இவங்க கூட டைனிங்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரி கிட்ட சொல்றாங்க. அப்போ முத்து அந்த இடத்துல மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணாம, "ஏய் லூசு அவங்க தனியாலாம் எதுவும் சாப்பிடல. இப்ப செஞ்சாங்க, டேஸ்ட்டுக்கு வச்சாங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் வைக்கவே இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அது இப்ப தான் செஞ்சாங்க. நாளைக்கு எல்லாருக்குமே இதுதான்" அப்படின்னு தர்ஷிகா சொல்றாங்க அந்த இடத்துல. "அப்போ செஞ்சோனே வைக்க மாட்டீங்களா? 2 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு தான் வைப்பீங்களான்னா, இல்ல அது ஆந்திரா டிஷ்ஷா ஊறி தான் சாப்பிடணும்." அப்படிங்கிற மாரி முத்து வந்து ஒரு சமாதானம் சொல்றாரு. அவருக்கு தான் அங்க வச்சிருக்காங்க. அவர் தான் சாப்பிட்டுருக்காரு. இப்ப இந்த இடத்துல முதல் கல்பிரிட்டே முத்து தான். முத்துக்கு தான் தக்காளி தொக்கு அது வச்சிருக்காங்க. அது வந்து யார் செஞ்சது, செய்யலன்ற கூட ஜாக்லின் தான் செஞ்சாங்க. இல்ல நான் தான் தர்ஷிகா தான் செஞ்சேன்னு ஏதோ ஒரு விஷயம் வருது. பட் ஆனா அந்த இடத்துல இவங்க ஜாக்லின் கிடையாது. தர்ஷிகா இருக்காங்க. முத்து தான் சாப்பிடுறாரு. முத்து தட்டுல வந்தோனே எனக்கு டேஸ்ட்டுக்காக வச்சாங்கன்னு முத்துவே அத சொல்றாரு. ஏய் லூசு மாரி சொல்லாத. இது சும்மா டேஸ்ட்டுக்கு தான் வச்சாங்க. நாளைக்கு எல்லாருக்குமே இதுதான். அது ஆந்திரா டிஷ் ஊறி இருக்கணும். அதனால வந்து இப்படி பண்ணாங்கன்னு சமாளிச்சு சொல்றது முத்து. இந்த இடத்துல அவர் வாயே தொறக்கல அந்த குரூப்ல. மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றேன்றவரு அந்த லிவிங் ஏரியால ஏன் சப்போர்ட் பண்ணல மஞ்சரிக்கு? பிரச்சனைன்னு வரும்போது ஏன் சப்போர்ட் பண்ணல? அத விட்டுட்டு கிச்சன் டீமுக்கு சப்போர்ட் பண்ற விதமா நான் வந்து இனிமே கிச்சன்ல இருக்கவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாரி ஏன் பேசுறாரு? முன்னுக்கு பின் முரணாவே தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ அப்போ கொஞ்ச நாளா அப்பட்டமா அது தெரியுது. இவ்வளோ நாள் பாய்ஸ் டீம் இருக்கும்போது பாய்ஸ் டீம் ரூம்ல ஒண்ணு பேசுவார், வெளில ஒண்ணு பேசுவாரு. இப்போ அப்பட்டமா அவங்கவங்க கிட்ட தனித்தனியா உட்காந்து மண்டைய கழுவுறத நல்லா தெளிவா பண்றாரு. இவ்வளோ நாளா தெரியாம பண்ணாரு. இப்ப நல்லா தெளிவா பண்றாரு. அவங்கவங்க கிட்ட உட்காந்து ஆனந்தி கிட்ட மண்டைய கழுவுறது, சாச்சனா கிட்ட மண்டைய கழுவுறது, அன்ஷிதா கிட்ட தனியா பண்றது, அப்புறம் லிவிங் ரூம்ல ஒரு பஞ்சாயத்துன்னு வந்து அப்போ ஒண்ணு பண்றது, மஞ்சரி கிட்ட தனியா பண்றது அப்படின்னு. மஞ்சரி வந்து அந்த வீட்ல யார நம்புறாங்களோ, நம்பலையோ, கண்டிப்பா முத்துவ நம்பக்கூடாதுன்றது என்னோட ஒப்பீனியன். ஃப்ரெண்டுன்னு சொல்ற அவர நம்புறத விட, ஆப்போசிட்ல தன்ன பிடிக்காதவங்களயே அவங்க ஸ்ட்ராங்கா நம்பிடலாம். இவங்க எனக்கு எதிரி, இவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டே அந்த கேம் ஆடலாமே தவிர, நம்ம முத்துவ நம்பலாமா, வேணாமா, நம்பலாமா, வேணாமான்ற கன்ஃப்யூஷன்ல கேம் ஆடுறது தான் அவங்களுக்கு இன்னுமே டேஞ்சர். அதில ஃபர்ஸ்ட்டு அவங்க இக்னோர் பண்ண வேண்டிய ஆள் முத்து தான் நான் சொல்லுவேன். அந்த அந்த வீட்லயே. ஓகேங்களா? ஆனா அவங்களுக்கு அது புரியுமான்னு எனக்கு தெரியல. 1 அப்போ அந்த இடத்துல தர்ஷிகா யூ ஷுட் டாக் அப்படின்ற மாரி மஞ்சரி சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அருண் வந்து ஒளிச்சு வச்சு சாப்பிடுறதா வந்து மஞ்சரி சொன்னாங்க. எனக்கு அது கேட்டோனே எனக்கு நைட்லாம் சாப்பிடவே முடியல. அழுகையா வந்துச்சு அப்படின்னா, அருண் சார் நீங்க திருட்டு பிரியாணிலாம் சாப்பிடலையா? திருட்டு ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடலையா? பாய்ஸ் டீம், கேர்ள்ஸ் டீம்னு தனியா இருக்கும்போது, தர்ஷிகாவ வச்சுக்கிட்டு ஆனந்திய வச்சுக்கிட்டு, சாச்சனாவ வச்சுக்கிட்டு, அவங்க ரைஸையும் எடுத்துட்டு, அவங்களுக்கே தெரியாம அவங்களது முட்டை எடுத்துட்டு, ஊத்தி ஃப்ரைட் ரைஸ்ல இன்னும் கொஞ்சம் முட்டை ஊத்து அப்படின்னு நீங்க நைட்ல சாப்பிட்டதெல்லாம், இங்க லிவிங் ஏரியால யாருக்கும் தெரியாதுன்றதுனால பண்ட்ருக்கீங்களா? ரொம்ப நியாயமா அப்படியே உண்மை மாரி ஃபீல் பண்ற மாரி பேசுறீங்க அருண். இந்த வாரம் உங்கள வந்து என்ன சொல்றது, பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு குடுத்ததாகட்டும், இல்ல கிச்சன்ல சமைச்சு ரொம்ப நேரம் நின்னு சமைக்கிறது கஷ்டம்னு சொல்லி அந்த கிச்சன் ஒர்க்கே வந்து ஹைலைட் பண்ணதாகட்டும் தீபக்கு, அது பண்ணது முக்கியமா உங்களுக்காக தான் அந்த கிச்சன் டீமே இந்த வாரம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதில தான் ஜாக்லினும் வேலை செஞ்சாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுச்சு. இல்ல கிச்சன்ல இவ்வளோ வேலை செய்றாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுது. அந்த டாபிக் வந்தது காரணமே அருண் நீங்க தான். உங்கள ஹைலைட் பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்கள ஜால்ரா கூட்டம் அது வெளில கொண்டு வந்தாங்க. அது தீபக் ஆகட்டும், விஷால் ஆகட்டும் எல்லாருமே அப்படி கொண்டு வந்தது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில வந்துட்டு நீங்க ரொம்ப நியாயம்லாம் கிடையாது. இன்னைக்கு உங்க கையில பொறுப்பு இருக்கு. தப்பு பண்ணா நீங்க மாட்டிக்குவீங்க. இல்ல பொறுப்பு இருக்கவங்க தப்பு பண்ணா அங்க கேள்வி கேட்பாங்க வீக்கெண்ட்ல. அதனால நியாயமா நடந்தீங்களே தவிர, நீங்களும் நைட்ல திருட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு தான் இருக்கீங்க. அவங்களாச்சும் வந்து செஞ்சத ஏன் வைக்கலன்னு கேட்டாங்க. எங்களுக்கு வைக்கல நீங்க சாப்பிடுறீங்களேன்னு. நீங்க தெரியாமயே திருட்டுத்தனமா செஞ்சே சாப்பிட்டுருக்கீங்க. அவங்களது அரிசி எடுத்தோம், அவங்களது காய்கறி எடுத்தோம் கேர்ல்ஸ் குரூப்ல. இதுல கேர்ல்ஸ் குரூப்ல இருந்த இன்னைக்கு பிரெட் பஞ்சாயத்து வந்த அந்த சாச்சனாவும் ஒரு காரணம். தர்ஷிகா ரொம்ப நியாயம் பேசுறாங்க. அவங்க முதல் காரணம். ஆனந்தி உள்ள போய் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஒண்ணு பேசுறாங்க. ஆனந்தியா அதுல இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில வந்து நீங்க நியாயம் பேசுறதுக்குலாம் தகுதியே இல்ல அருண். ஓகேங்களா? முத்து கிட்ட வந்து நீங்க வந்து சரி, தப்புன்னு ஸ்ட்ராங்கா பேசுற மாரி நீங்க முதல்ல அதுக்கு சரியா இருக்கணுன்றது ஒண்ணு இருக்கு. அப்போ வந்து தர்ஷிகா சொல்றாங்க, மஞ்சரி அப்படி சொல்ல ஒளிச்சு வச்சு சாப்பிடுறாங்கன்னு சொல்லல. அவங்க ஃபன்னா தான் சொன்னாங்க. பட் ஆனா அது வந்து அது அப்படி ஒரு ஒரு விதமா எங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாரி தர்ஷிகாவும் சொல்றாங்க. ஏன்னா தர்ஷிகா மஞ்சரி கிட்ட சொல்றாங்க, நாங்க திருட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டுருக்கோம். நைட்லலாம் பண்ணியிருக்கோம். அருணும் அதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல மஞ்சரி அத சொல்லல.
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக அவங்க சொன்னது எடுத்துன்னு சொல்ல வேணாம்னு அவங்க நினச்சாங்களான்னு தெரில. ஆனால் அருண் பண்ணது மஞ்சரிக்கும் தெரியும். ஆனால் மஞ்சரி சாதாரணமாக ஃபன்னாக சொன்ன ஒரு விஷயத்த அருண் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவார். ஆனால் அவங்க ஃபன்னாக தான் சொன்னாங்க. தர்ஷிகா வேணால் அது ஃபன்னாக எடுத்துருக்கலாம். ஆனால் அது அந்த நைட்டு பேசும்போது அங்கே இருந்த முத்து, விஷால் எதுவும் வாய் திறக்கல. தர்ஷிகா இவங்க இப்படி பேசினாலும் கிச்சனில் சப்பாத்தி போட்டுட்ருக்க ரஞ்சித்தோ, அருணோ, சத்யாவோ, சிவகுமாரோ மஞ்சரி பேசினதுக்கு அங்கே கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆளெல்லாம் நான் கேம் விட்டு வெளில போனால் சட்டை கூட பண்ண மாட்டேன். இவங்க கூட பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் வந்து நான் டிக்கெட்டே வாங்கியிருந்தாலும் டிக்கெட் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, நான் இறங்கி நடந்து போயிடுவேன். அப்படின்ற அளவுக்கு அருண் வன்மத்தை மஞ்சரி மேலே இந்த வன்மத்தை அங்கே நைட்டில் கொட்டுறாரு. இதுக்கு ரஞ்சித்தும் அக்செப்ட் பண்ணுறாரு. ஆமாம்மா நான் கூட அக்ரி பண்ணுறேன். நம்ம கிச்சனில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், நம்மளை சாப்பிட்டாங்களான்னு கூட யாரும் கேட்கறதில்ல. ஆனால் இதெல்லாம் மட்டும் பேசுகிறாங்கன்னா கிச்சனில் வாரம் வேலை செய்கிறவங்க வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. அந்த வீட்டில் அதுவும் ஒரு பார்ட் தான். அதுக்கு தானே பெஸ்ட் பெர்ஃபார்மர் உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் இப்படி புலம்பியே செஞ்சதுனால கொடுத்தாங்களா என்னமோ தெரில. இத்தனை வாரம் கிச்சனில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்களான்னு தெரியாது. உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல. அப்போ அதுக்கு தேவைன்னு தானே நீங்கள் செஞ்சீங்க. இல்லை பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறதுனால நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு பயந்தீங்க. அவள் தானே தவிர எப்பயுமே ஒரு விஷயங்க. பொறுப்பில் இருக்கவங்க தப்பு பண்ணக்கூடாதுன்றது யதார்த்தமான உண்மை தான். அதுக்குன்னு பொறுப்பில் இல்லாதவங்க தப்பு பண்ணலாமான்னா அப்பயும் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். பொறுப்பில் இருக்கும்போது அதுக்கான கான்ஷியஸாக அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விட, பொறுப்பில் இல்லைனாலும் நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஒரு ஹியூமனாக நம்ம மைண்டில் இருக்க வேண்டியது. அதாவது பார்க்கும்போது தான் தப்பு, மற்றவங்க பார்க்குறாங்கன்ற போது தான் நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கணுன்றது இல்லை. யாருமே பார்க்கலனாலும் தப்பு பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அருண் இந்த வாரம் ரொம்ப நியாயம் மாதிரி பேசினாலும் யாருமே பார்க்கலன்றதுக்காக இவர் நைட்டில் பிரியாணி சாப்பிட்டதோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதோ இல்லைங்கிற மாதிரி ஆயிடாது. இவரும் பண்ணி தான் இருக்காரு. இன்னைக்கு அது மஞ்சரி சொன்னது என்னைக்கோ இவர் செஞ்ச தப்புக்கு உறுத்தியிருக்கும் உள்ள. அதுக்கு இவர் அழுததுக்கு மஞ்சரி காரணமாக முடியாது. இவரும் அந்த தப்பை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு உள்ள குத்துதே கொடாதேன்னு அவங்க சொன்னது இவருக்கு உறுத்தி இருக்கு. அவ்வளோதானே தவிர குத்தமில்ல நெஞ்சு குறுக்குடுன்ற மாதிரி அவங்க யதார்த்தமாக சொன்ன விஷயம் உங்களுக்கு குத்திச்சு. ஆனால் மஞ்சரிக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ எல்லாருமா சேர்ந்து டார்கெட் பண்ணும்போது இந்த இடத்துல பவித்ரா ஸ்கோர் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அந்த இந்த பொம்மை டாஸ்கில் மஞ்சரி அவுட் பண்ணதே பவித்ரா தான். ஆனால் இங்கே வந்து ஒரு பொண்ணு கம்முன்னு இருக்கான்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா, டார்கெட் பண்ணீங்களான்னு இவங்க போய் அழ ஆரம்பிச்சு. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அவங்க ஃபேரோ அன்ஃபேரவங்க எல்லாரும் ஹோல் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து டார்கெட் பண்ணும்போது அழ வரதான் செய்யும். ஓகேங்களா? இதை தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அழறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி எல்லாரும் போய் சமாதானப்படுத்துறாங்க. அங்கே உள்ளே போய் இவங்க ரியா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆனந்தி எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் கிச்சன் டீமில் இதை சமைச்சா அதை சமைச்சான்னு இவங்க என்ன சமைச்சாலும் சாப்பிட முடியுமா, பொங்கல் மாதிரி செஞ்சாங்க சாதம்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ரியா விஷயம்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ண மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் அந்த இடத்துல எழுந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஆனந்தி. பவித்ராவும் அந்த இடத்துல சொல்லியிருக்கணும். உள்ளே வந்து அன்ஷிதாவும் அங்கே வாய் திறந்துருக்கணும். ஏன் தீபக் எதிராக அன்ஷிதா வாய் திறக்க மாட்டாங்களா? நான் கேட்குறேன். இல்லை அருண்க்கு எதிராக அன்ஷிதா வாய் திறக்க மாட்டாங்களா? விஷாலுக்கு எதிராக அன்ஷிதா வாய் திறக்க மாட்டாங்களா? உள்ளே போய் இதை சமாதானப்படுத்துவாங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ண அங்கேயே 4 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே. அந்த பொண்ணு ஃப்ளவர் கட் பண்ணணும்னு ஒன்று கட் பண்ணும்போதே, ஆமாம் எங்களுக்கும் இதில் இஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கட் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே. அங்கெல்லாம் அந்த பொண்ணு பேச விட்டுட்டு, அழ விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ரூமில் வந்து உங்கள் நல்ல விதமாக இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டுறீங்க. இப்போ ஒரு விதமாக ஒரு ஃப்ளவரையும் கட் பண்ணிட்டாங்க. சரி ஒன்று கட் பண்ணால் கட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு தீபக் சொன்ன ஸ்ட்ராங்காக சொன்ன மாதிரியே இருந்தாலும், இந்த இடத்துல வந்து தீபக்குக்கும் நல்ல பெர்ஃபார்மர்னு சாச்சனா பொண்ணு சூப்பராக முன்னாள் அதாவது முத்துவோட ஸ்ட்ராட்டஜி அப்படியே பக்காவாக ஃபாலோ பண்ணுது. அண்ணனோட ஸ்ட்ராட்டஜியே தங்கச்சி. முத்து வந்து மஞ்சரியோட பேட்சை கட் பண்ணிட்டு உள்ளே போய் வாய்ஸ் டீம் சப்போர்ட் பண்ண மாதிரி, தீபக்கோட பெர்ஃபார்மன்ஸுக்கு யார் பர்மிஷன் இருக்கோ இல்லையோ நான் கட் பண்ணுவேன்னு சாச்சனா கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தீபக்கே பெஸ்ட் பெர்ஃபார்மரும் கொடுக்குது. என்ன விதமாக ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அண்ணனும் தங்கச்சியும். எனக்கு புரியல. இப்போ இந்த இடத்துல 2 ஃப்ளவர் 5 ஃப்ளவர் இருந்தாலும் 2 போனாலும் அவருக்கு பிரச்சனை இல்ல. ஆனா போன வாரம் டாஸ்க்ல மஞ்சரிக்கு 3 தான் குடுத்தது. அதுல 2 போயிடுச்சுன்னா இன்னும் 1 கட் பண்ணிட்டா கேமே முடிஞ்சிருமேன்ற மாதிரி கூட நெறைய பேர் யோசிச்சிருக்கலாம். அதுக்கு தான் அவங்க பயந்தாங்க, டென்ஷன் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து கிங்டம் டாஸ்க்ல அவங்க ஃபோக்கஸே பண்ணல. ஸோ அந்த பிரஷர் அவங்க மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும். அது எப்படா கொட்டலான்னு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கும்போது, அதுல அவங்களா கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணதா கூட இருக்கலாம். இந்த கன்டென்ட் கிரியேட் பண்ணதா இருக்கலாம். ஆனா என்ன சொல்றது? மஞ்சரி பக்கம் தான் எல்லா தப்பான்னு கேட்டா கிடையாது. மஞ்சரி பக்கமும் தப்பு இருக்கு. அவ்வளோதான். அதுக்குன்னு இவங்க எல்லாரும் சரியான்னு கேட்டா இல்ல. இவங்க பக்கமும் தப்பு இருக்கு. அவ்வளோதான். இதுல முத்துவும் சாச்சனாவும் ப்ளே பண்ணது ஸ்மார்ட்லயும் ஸ்மார்ட்டா அப்படி ஒரு கிளவர் கன்னிங்னஸ். இத நான் இவ்வளோ நாள் சாச்சனாவ மட்டும் தான் சொல்லிட்டுருந்தேன். இப்போ முத்து கூட சேர்ந்து சாச்சனா பண்றதுனால சாச்சனா அது இன்னும் வொர்ஸ்ட்டா பண்ண போறாங்களா? இல்ல கொஞ்சம் நஞ்சம் முத்துக்குள்ள இருந்த நல்ல பிஹேவியர் சாச்சனாவால இன்னும் வொர்ஸ்ட்டா போக போதா? மொத்தம் இவங்க 2 பேரும் ரிப்பேர் ஆக போதான்றத விட, முத்துவோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறது மட்டும் தான் உண்மை. சாச்சனா தேவைப்பட்டா முத்துவே அடிச்சு தள்ளிட்டு கூட மேலே ஏறிடுவாங்க. ஆனா சாச்சனாவ நம்புன முத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. அதனால இதுல வந்து மஞ்சரியோட விஷயம் கண்டிப்பா வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணுவாங்க. 2 விஷயம் தான் வரப்போகுது மெயினா. ஒண்ணு ராணவ் விஸ் ரயான் வரும். அதுக்கப்புறம் இந்த மஞ்சரி இது வரும். இதுல அருண் என்ன மாரி பல்ப் வாங்க போறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரொம்ப நியாயம் மாரி பேசியிருக்காரு. இவர் நம்மகிட்ட வேணா திருட்டு பிரியாணி சாப்பிட்டதையோ, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதையோ மறைக்கலாம். கேமரால மறைச்சிருக்க முடியாதுல்ல. அது பிபி டீமுக்கு தெரியும்ல. ஸோ அத வச்சு ஏதாச்சும் பேசினாலும் பேசலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். தேங்க் யூ.